வணக்கம் யூஎஸ் 77 சேனலுக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன். சுட சுட இந்த மழை பனி காலத்துக்கு காலையில் நல்ல சூப்பரான ஒரு வெண்பொங்கல்ங்க. கோயில் பிரசாதம் மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டில் வேணுமா? நிறைய பேர் நிறைய போட்டிருப்பாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் போடுறேன். எங்கள் வீட்டு ஒரு உழக்கில் ஒரு உழக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதிலே சின்ன உழக்கு ஒன்று உண்டு, அதில் பருப்பு எடுத்திருக்கேன், நம்ம பாசி பருப்பு. அவ்வளோதாங்க. நம்ம இந்த அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பை சேர்ப்போம், ஓகேவா? அப்போது நம்ம என்ன செய்யணும், கடகடன்னு கொஞ்சம் அரிசியை பாருங்கள், நல்ல அரிசி தான், ஆனால் இது ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசியில் இன்றைக்கி நான் வெண்பொங்கல் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும், எப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த ரேஷன் அரிசியை நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு அலசி தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ஊற வைங்க. அது ஊற வைக்கிறது எதுக்குன்னா, உங்களுக்கு நல்ல பொங்கல் சாஃப்டாக, ஏற்கனவே பொங்கல்னால் குழைவாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆற ஒரு மாதிரி அது விட்டுடும். ஆனால் இது நீங்கள் காலையில் எப்படி செய்கிறீங்களோ சாயங்காலம் வரைக்கும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்பயுமே சில பேர் நைட்டும் பொங்கல் கேட்பாங்க, அந்த மாதிரி ஆளுக்காக சொன்னேன். எனக்கு நைட்டில் பொங்கல் எடுத்து வச்சா நல்லா சாப்பிடுவேன். இப்போ நம்ம இதை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே குக்கர்லாம் எடுத்து வச்சுருவோம். குக்கரில் தான் வைக்க போகிறோம். நம்ம இந்த குக்கர் மூடியும் குக்கரை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி 10 நிமிஷம் ஊறி போச்சு. நல்லா களைஞ்சி ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கணும். ஏன்னா பாசிப்பருப்பு தான் நம்ம பொங்கலுக்கு போடுவாங்க. நிறைய பேருக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன், துவரம்பருப்பும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறாங்க. நல்லா கழுவியாச்சு. இது ரேஷன் அரிசி நீங்கள் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். அப்போ நல்லா கழுவிட்ட பிறகு நீங்கள் இந்த பாசிப்பருப்பு நம்ம சின்ன உலக்கில் ஒன்று வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் ஒரு அலாக்கு. இப்போ உங்கள் வீட்டில் சின்ன உலக்கு இல்லை அப்படின்னா, 1 டம்ளர் பாசிப்பருப்புனா 1/4 டம்ளர், சாரி 1 டம்ளர் பச்சரிசினா 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் 1/2 டம்ளர் சேர்த்திங்கனாலே சூப்பராக இருக்கும், 1க்கு 1/2. ஆனால் சில பேருக்கு அந்த இது பிடிக்காது, ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. நல்லா குழையாக சாயங்காலம் வரைக்கும் அந்த பருப்பு ஸ்மெல்லோட அந்த பொங்கல் அவ்வளோ பிரசாதம் மாதிரி இருக்கும். இப்போ நான் தண்ணியெலாம் அளந்து வச்சிடுவேன், ஏன்னா குக்கரில் நம்ம வைக்க போகிறோம். அதனால் இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். பருப்பும் அரிசியும் ரொம்ப ஒன்றும் கம்மி நெருக்கமாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் நெருக்கமாக இருக்குது. ஏன்னா பருப்பு அரிசியும் கன்ஸ்ட்ரக்ஷனை சொன்னேன். இப்போ நம்ம கரெக்டாக தண்ணி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் எடுத்து வச்சாச்சு. கடகடன்னு காலையில் நேரத்துக்கு பொங்கல் வச்சிங்கன்னா சும்மா சூப்பரான டேஸ்ட்டில் சூடாக சாப்பிட்டு போகலாம். நைட்டில் சில பேர் பொங்கல் சாப்பிடுவாங்க, ஏன்னா மயக்கமாக இருக்கும் பகலில் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி அளவாக நான் 1க்கு 3.5 வைப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டு அரிசிக்கு தகுந்த மாதிரி வைங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ சீரகமும் இதிலே பச்சையாக கொஞ்சம் தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் நம்ம இந்த தண்ணியில் போட்டுருவோம். இஞ்சி ஒரு துண்டு சின்ன அளவு எடுத்திருக்கேன். மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம இந்த இஞ்சியை நல்லா தட்டிட்டு இந்த தண்ணியிலே சேர்த்துருங்க. நான் அதில் ஜீரகமும் சேர்த்துட்டேன். அதேமாரி மிளகும் 1 பாதியமாக தட்டி நம்ம இந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கிங்க. உப்பும் போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு, இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டாச்சு, உப்பு மிளகும் தட்டி போட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிடங்கள் வைத்து 3 சவுண்டு விசில் வச்சிங்கன்னா நல்ல குழைவ சூப்பராக வெந்துடும். நான் விசில் வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா, எப்படி இதில் அடப்புலாம் இல்லாமல் கரெக்டாக வச்சு பாருங்கள். எந்த அடைப்புமே இல்லை, நல்லா ஃப்ரீயாக பொங்கல் எப்படி இருக்குன்னு. ஆஹா, சூப்பராக வந்திருக்கு. அப்பா, புகை அடிச்சிருச்சு கையெல்லாம். நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக எடுங்க. இந்த பாருங்கள், அந்த ஜீரகம் மிளகு நம்ம தட்டி போட்ட இஞ்சி வாசனை எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதே அப்படியே நீங்கள் தாளிக்க வச்சுருங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னா, முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது.
இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்னதாக நம்ம ஒரு வேலையை பார்க்குறோம். என்னென்னா நம்மளுக்கு குழைவு இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா காய்ச்சின பால் ஒரு 200 ml ஊற்றுங்க. நான் வந்து ஒரு உழக்குக்கு பெரிய உழக்கில் ஒரு உழக்கு போட்டதில் நான் ஒரு அதே உழக்கு அளவு பால் ஊற்றிருக்கேன். இந்த பால் ஊற்றும் போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டும் இருக்கும், குழைவும் இருக்கும். சில பேருக்கு இதை பிடிக்காதுன்னுவாங்க, ஆனால் எங்களுக்கு இது நல்லா பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நெய் வந்து 2 ஸ்பூன் அளவு தான் ஊற்றுவேன். இந்த பால் ரொம்ப ஊற்றுறதுனால நான் நெய்யை கம்மி பண்ணிக்குவேன், ரொம்ப ஊற்ற மாட்டேன். அதுவே நல்லா குழைவாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கோயிலில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி வாசனையாக வேறு இருக்கும். இப்போ இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரியாது, இந்த மாதிரி ஒரு நாள் பொங்கல் செஞ்சு பாருங்கள். வெண்பொங்கல்னால் என்னென்னவோ போடு அப்படி இப்படின்னு ஒன்றும் தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸி. காலையில் ஒரு அவசரத்துக்கு மாவு டெய்லி இட்லி தோசை அப்படி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2வது பாசிப்பருப்புலாம் செய்கிறதுனால உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கடலை எண்ணெய், உங்கள் வீட்டில் எண்ணெய் ஊற்றினா கடலை எண்ணெய் ஊற்றி தாளித்தேன். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது தொண்டை வேறு கட்டிக்கிட்டு இருக்கு, அதனால் இந்த பதிவு போடும்போது நல்ல ஜலதோஷம். சூப்பராக உங்களுக்கு இந்த தாளிப்பு ரெடி ஆகிடும். நான் நிறையா வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கவங்க கொஞ்சம் பார்த்து எடுங்க, கொஞ்சம் செவந்துடும். அதுக்குள்ளே சீக்கிரமாக எடுத்துடணும், அதுக்குள்ளே எடுத்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். பெருங்காயத்தூள் எதுக்குன்னா வாசனைக்கு தான். பருப்பு சேர்றதுனால, பச்சரிசி சேர்றதுனால வயிற்றில் உங்களுக்கு வாய்வு சேராமல் இருக்கிறதுக்காக நமக்கு இந்த பெருங்காயத்தை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தாராளமாகவே சேர்த்துங்க, வாசனை இப்பயே வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு வாசனை வருதா ஸ்க்ரீனை தாண்டி, ஆனாலும் பார்த்துக்கலாம். இப்போது இதை தாளித்ததை இப்போ இந்த பொங்கலில் நம்ம விட்டுடுவோம். நல்லா சூடோடு எடுத்து தாளித்து விட்டுடுங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நல்லா கிண்டிட்டு பரிமாற வேண்டியது தான். இப்போ வாசனை எப்படி இருக்குன்னா அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா பசி நேரத்தில் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பொங்கல் வந்து சட்னி சாம்பார் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அப்படியே நாங்கள்லாம் சாப்பிட்ருவோம், ஏன்னா வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.